பேசுறதெல்லாம் மைக்கில் கேக்குண்டா. அவ்வளவுதான், நாளைக்கு கல்யாணம். லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஆமா, பரவாயில்லையே. வீட்டுல அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க, நாங்க லவ் பண்ணாங்க. ஓ, அப்ப அரேஞ்ச் மேரேஜ் தானே? அப்படி அரேஞ்சா லவ்வா? அரேஞ்ச் வித் லவ், ரெண்டுமே. ஓகே, சரிண்ணா. திடீர்னு இப்ப அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருது. இப்ப அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வருது. யாரு பக்கம் நிப்பீங்க? யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் யூடியூப்ல போடுவீங்களா? என்ன யோசிக்கிற? இல்ல சொல்லிட்டு கட் பண்ணிடுவோம். இல்ல அவங்கள சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா நம்பிக்கை இல்லையானே? யார் பக்கம் நிப்ப? நிப்பீங்க. நாம அவ்வளவுதான். சண்டை வந்தா நீங்க சண்டை போடு சொல்லிட்டு ஒரு நினைப்பீங்க. 2 பேர் வேணும்ல? 2 பேர் வேணும். ஒண்ணும் பண்ண முடியாது. யாரையும் விட்டு கொடுத்து போக முடியாது. 2 பேரும் வேணும். இவரு என்னன்னா 2 பேரும் 2 கண்ணு. கல்யாணம் ஆகல, ஆனா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகிறாரு. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா பாருங்க, நான் கேக்குற கேள்வி எல்லாம் டக்குன்னு வரும். பாருப்பா, கரெக்டா கேக்குறா. அம்மா வச்ச குழம்பு நல்லா இருக்கா இல்ல பொண்டாட்டி வச்ச குழம்பு நல்லா? இதெல்லாம் எழுதி வந்தீங்களா? இதெல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா இல்ல பார்த்த முன்னாடி வருது? ஃப்ளோர்ல வந்துட்டு இருக்கு, அது பாருங்க. நம்ம வேணா ஹோட்டல்ல ட்ரை பண்ணலாம்னா? இல்ல சாப்பிட்டுருப்பீங்களா? 2 பேர்ல சமையல் சாப்பிட்டுருப்பீங்க. அது எது டிஸ்டன்ஸ்? காலைல அம்மாவும் சாப்பிட்டுக்கலாம், மதியம் ஹோட்டலுக்கு போயிடலாம், நைட்டு ஒய்ஃபு சாப்பிட்டுக்கலாம். 2 பேர் பிரச்சனை இல்லை. சுத்தி வலிக்கிறாரு எப்படி? ஓகேவா? ஆனா மாட்டாம ஓட மாட்டேன். சரி, ஓகே. நம்ம இன்னொரு கேள்விக்கு வரலாம். இப்ப அண்ணி தான் அண்ணி இப்ப படத்துக்கு கூப்பிடுது. மாமா படத்துக்கு போலாம் அப்படின்னு. தங்கச்சி அக்கா இருக்காங்க, அப்பா இருக்கு, தங்கச்சி இருக்குன்னு இல்லைண்ணா நம்ம மேக்கப் இதுக்கு போகலாம், அதை பியூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட். இதுக்கு வரணும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்போ ஒரு இதுக்கு போய் ஆகணும். எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு இதுக்குன்னா இவங்க 2 பேரும் யாரோ ஒரு கூப்பிடுறாங்க, அந்த இடத்துக்கு போய் 2 பேர்ல ஒரு ஆளு கிட்ட போனா பியூட்டி பார்லர் இல்லைன்னா நீ வர முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. அந்த இடத்துல போய் ஒரு அப்படியே அடுத்து போவீங்க. அதுக்கு வைக்கிற மாதிரி பெஸ்ட். பாப்பாவை கூட்டு போயிட்டு பியூட்டி பார்லர் விட்டு அப்படியே படத்துக்கு போவேன். இல்ல எல்லாம் ஒரே டைம்ல நடக்கணும். அதுதான் சொல்றேன், டைம்ல நடக்கணும். பாப்பாவை அப்படியே பியூட்டி பார்லர் விட்டு போகும்போது ஆள்ல புடிச்சு வந்துடும். வரும்போது அப்படியே படத்துக்கு போயிடும். எப்படி? அதுதான் சொல்றேன். சரி, வீடு கேள்வி கேட்கலாம் இருந்தாலும் வீடு. ஓகே, இது கல்யாணம் தான், லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். கன்ஃபார்ம் அரேஞ்ச் தான், கன்ஃபார்ம். எனக்கும் தெரியல, நான் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் அதான், அது ட்ரூத் ஆர் டேர் தான் விளையாடுவாங்க. அது தெரியாதுன்ட்டீங்க, அதனால அது தெரியும். தெரியப்படலாம். அன்னிக்கு சம்மதம் என்னன்னு தெரியல. அண்ணியும் கேட்கணும்ல ஒரு வார்த்தை. அன்னிக்கு கேட்கலாம். நான் இது வரைக்கும் பேசுறது இல்லடா. எனக்கு ஓகேலாம். இப்போ ஓகே, சொல்றேன். இப்போ ஓகே சொன்னா அப்ப சொல்லு ஓகேன்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத்னா உண்மையா பேசணும். ஆமா, ஆனா உண்மையை மட்டும் தான் பேசுறாங்க. டேர்னா அவங்க சொல்றதே நீங்க செய்யணும். ஆமா, அவங்க சொல்றதே நீங்க செய்யணும். ட்ரூத்னா உண்மையா பேசணும், டேர்னா அவங்க சொல்றதை செய்யணும். இப்ப போயிட்டு அவன் அந்த மாதிரி சும்மா விளையாட்டு சொல்றேன். இல்ல யாருக்குன்னா போன் பண்ணி மிஸ் யூன்னு சொல்லணும், அப்படி அந்த மாதிரி நான் சொல்றதே செய்யணும். டேர் சொன்னா டேர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க.
அந்த 3 ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணி பண்ணுங்க. இப்படியே முடிவு பண்ணிக்கலாம். ஆடலாமா கேம்? நிறைய சிக்கல் இருக்குது. ஆமா. யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. விளையாடுவாங்க. விளையாடு விளையாடுவா. அப்படியே ரெடி. நம்மளுக்கு என்னன்றா மண்டபத்துக்கு எவ்வளவு செலவாச்சு? மண்டபத்துக்கு இல்ல சப்போஸ் எதுனா ஆச்சுன்னா அதுக்கு தானே கேக்குறேன் எவ்வளவு செலவாச்சு. என்ன அப்படி இப்படி பார்த்தாலும் இதுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம். இவனுக்கு தான் சம்மதம். இவன் நாளைக்கு கேள்வி ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறான். இது வந்து பாத்தீங்கன்னா மாப்பிளோட விருப்பப்பட்டு தான் நடந்து அவன் மட்டும்தான். இது அண்ணிக்கு கூட போடுறதுங்க நினைக்கிறாங்க. அண்ணா இருக்கான். யாரு இருக்காங்க? அண்ணாவா? அண்ணா இருக்கான். இல்ல இதே மாதிரி கேள்வி அங்கேயும் கேட்கணும். அண்ணா இருக்காங்களா? அண்ணா இருக்கான். வேற நீ என்கிட்ட தாலியே கட்டல அதுக்குள்ள இதுன்னு சொல்லவே இல்லையா? அதுக்குள்ள இப்பயே உண்மை இருக்காங்களா இல்லைன்னு கேக்குறியா? கேம்ல இறங்கிட்டாரு. எனக்கு ஒண்ணு வாங்க இறங்கலாம். அங்கே கூப்பிடுறான். இது ஹெட் ட்ரைலா போட்டு கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே எங்க அங்க போறோமா? ஓகே ரைட். A few minutes later. ட்ரூத் ஆர் டேர் கேம் ஆடுறோம். ட்ரூத்னா உண்மையா பேசணும், டேர்னா நீங்க எதனா சொல்லணும் அவங்க செய்யணும். ஓகேவா? அந்த மாதிரி ஹெட் ட்ரைலா போட்டுக்கலாம். பூவா தலையா போட்டுக்கலாம். பூ இருந்தா நீங்க கேள்வி கேட்கணும், தலை இருந்தா நீங்க கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம். ஓகேவா? கேம் போயிடலாமா? போயிடலாம். போலாமா? சரி ஓகே போயிடலாம். போயிடலாம். நேம் சரியா? ஹெட் நீங்க தான் கேள்வி கேட்கணும். டைம் எடுத்து நம்ம யூடியூப்ல கட் பண்ணிக்கலாம். என்ன செலக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன என்ன செலக்ஷன் பண்ணிட்டல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்டா இல்ல செலக்ஷன் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்லையே. போய் சொல்லாம சொல்லு. இல்ல நீங்க சொல்லணும். எப்ப சின்ன சின்ன கோபம் வரும், சண்டை போடுவோம், சமாதானம் ஆயிடுவோம், அவ்வளவுதான். இதுலதான் நீ வேணா அது காமன். நீ வேணா நான் நினைச்சதில்ல, நான் வேணா நீனு நினைச்சதில்ல. ஓகே போயிடலாமா? நீ சொல்லு. தலபதி தலைதானா? நான் விஜய் ஃபேன்க்கு. நான் கேட்கணுமா? சொல்லிட்டோம்பா. உண்மை மட்டும்தான். ஆமா உண்மையை மட்டும் தான் பேசணும். நீங்க எதாவது கேள்வி கேட்க உண்மை மட்டும் தான். அப்படியா? கேட்டுருவோமா? இப்போ நான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து நீ என்ன பண்ணிக்கிற, உன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல அதிகமா அது யாருன்னு சொல்லணும். பாருங்க, நானே உன் ஃப்ரெண்டு இருக்கலான்னு கேட்டிருக்கேன். நான் இருக்கேன். அவன் என்னன்னா இதுவரை யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல, எதுக்கு என்ன, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு பொசசிவ் இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு பொறுத்தவரை எல்லாருக்கும் பொசசிவ் இருந்தேன். அந்த பொசசிவ்ல தான் காய். ஆனா நான் என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட் இதுவரை ஒரு ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் நானாச்சும் ஒண்ணு கண்ணே கடன் காமிச்சிருக்கல ஃப்ரெண்டுன்ட்டு. அவ இங்க கூட வந்திருக்கா ஃபங்க்ஷனுக்கு. ஆமா என் கூட வந்திருக்கா ஃபங்க்ஷனுக்கு, என் கல்யாணத்துக்கோசம். லவர் வந்திருக்காங்க கூட.
அடுத்தது ஈஸியா நம்ம சாதிப்போம். ட்ரைலர் என்ன பண்ணலாம்? திடீர்னு சரி உங்களுக்கு லைஃப்ல ஒரு லாபம் வருது, ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ப்ராப்ளம்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்? வீட்டு ப்ராப்ளமா இல்லை எல்லாம் தான் ப்ராப்ளம்னா வீட்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எல்லா பக்கம் வந்தும் ஒரு ப்ரெஷர் வருது. என்ன இது ரெண்டு பேர் வீட்டு சைடு ப்ராப்ளம் வருது. அப்படி வரும்போது அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியா? என்ன முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அவங்ககிட்ட சண்டையா போட முடியும். சமாதானமா ஸ்லோவா தான் முடிச்சாகணும். சேர்ந்து தான் பண்ணணும். மொத்தமே பண்ணா எல்லாமே ரெண்டு பேரும் ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் இதாவே போயிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பண்ணா போயிடலாம். போதும் ஓகேவா? என்ன ட்ரைவர் பண்ணலாம்? இப்ப 8 போட வேணா, யாரும் எதுவும் சொல்ல வேணா. 8 வேணும்னா நீங்க சொல்லணும், ட்ரைவர் இருந்தா நீங்க சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் சொல்ல வேணாம், எதுவும் கேட்க வேணாம். எதுவும் லைவ் சொன்னா ட்ரைவர் நீங்க சொல்லணும். அண்ணாவே சொல்லிடலாமா? எல்லாரும் முன்னாடியே எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு. இந்த இடத்துல நான் பூ எடுத்து வரேன். எல்லாரும் முன்னாடி ரெடியா? அன்னி கேட்டாங்க செஞ்சிருவோம். என்ன இதெல்லாம் புதுசா? இவ்வளவு தூரம் அண்ணி என்ன கேட்டாங்க? எல்லாரும் கூட ப்ரொபோஸ் பண்ண சொன்னாங்க. ஆல்ரெடி வெளியே crowd-ஆ இருக்கு. முடியாது. நிறைய பேர் இருக்கிறதுனால பண்ண முடியல. அதுதான் நல்லது. வெளியே போனா மாட்டிப்போம். இங்கே முடிச்சிருக்கோம். நாளைக்கு இருக்கு. அப்பா இருக்கா இல்ல தப்பலா இதே மாதிரிதான் இருக்கு. நீ பண்ணிடலாமா? நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும். குட்டி பட்டு சொல்லு. முட்டி போட்டு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. செய்யறோம். செஞ்சிருவோமா? I love you. அவ்வளவுதான். நீ திருப்தியா? சம்மதமா? Thank you so much. வெளியே இருந்தா சொல்லி இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்பவே தனித்தனியா பிரிச்சு விட்டுனாங்க. இன்றைய உள்ள வந்துக்கிறோம். வெளியே போனா முன்னாடி பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. என்ன vlog இது? பேரு? ஓகே. ரெடியா? பொண்ணுக்கு ஐ மீன் அன்னிக்கு கூப்பிட்டுட்டாங்க வெளியே, அதனால போயிட்டாங்க. அதனால நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா இல்லைன்னா நிறைய கேள்வி கேட்டுருங்களா? மட்டும் விட்டுருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு மனம் ஊழிக்கிறோன்னு எழுப்பி கேட்பேன். ஓகே. விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ. விஷ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ. அன்னைக்கு சொல்லல. ஆமா கேட்டுருக்கலாம். போயிட்டாங்க. இல்ல சொல்லிக்கலாம். எங்க போயிட்டு போறோம்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம காலையில மேடையில மீட் பண்ணுவோம். சிறப்பா பண்றாங்க. கொஞ்சம் டயர்டா இருக்காரு. ரெஸ்ட் எடுக்கணும். நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பசிக்குது, போய் சாப்பிடலாம்.